வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்ம சேனலில் வீடியோ போட ஆரம்பித்த நாட்களில் இருந்து மைக்கோட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பலவிதமான மைக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நான் செட்டில் ஆன ஒரு மைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடினுடைய வயர்லெஸ் மைக். ஸோ இந்த மைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் பேசுகிற ஆடியோவை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா நான் போய் கம்ப்யூட்டரில் வேறு எந்த விதமான எடிட்டிங்கும் பண்ணுறது இல்லை, டேரெக்டாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு செட்டான ஒரு மைக். ஆனால் இந்த மைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எப்போவுமே செட் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. பலவிதமான மைக்கு நம்ம ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த விஷயத்துக்கு எந்த மைக் செட் ஆகும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் கேமரா டேரக்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நேரத்தில் இந்த வயர்லெஸ் மைக் நான் யூஸ் பண்ணுவேன். இதே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எக்ஸ்ட்ரா வாய்ஸ் ஓவர் ஆடியோலாம் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேறு மைக் வச்சுருக்கேன். ஸோ மோனானுடைய இந்த மைக் ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்னோபால்னுடைய 80 ஐஸ் கியூப்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பலவிதமான மைக் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் கன் மைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மைக். சின்கோ அப்படின்னு ஒரு கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய Mic-M1S அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இந்த மைக் எப்படி இருக்குது, இந்த மைக் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மைக்கினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். Synco Mic-M1S இந்த மைக்கினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2195 ரூபா நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மைக்கை முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். மைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க டக்குனு வீடியோ பாஸ் பண்ணி இதை நீங்கள் வாசிச்சுக்கலாம். ஸோ இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் கேமரா மைக்ரோஃபோன் அப்படிங்கிறாங்க. அதாவது கேமரா மேலே பொருத்திட்டு அதுக்கு கேமராக்கு மேலே நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் அதில் கேப்சர் ஆகும் அப்படிங்கிறாங்க. கேமராவுக்கு மட்டும் இல்லை, இதை மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே எடுத்த உடனே டெட் கேட், செத்த பூனியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டெட் கேட்டு. இது எதுக்கு அப்படின்னா விண்ட் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இது பார்க்குறதுக்கு ஒரு பூனை மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் டெட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் ரப்பரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரப்பரில் மவுண்ட் பண்ணதுக்கான என்ன விஷயம்னா, இந்த ஷார்ட் கன் மைக்கை நீங்கள் இங்கே வச்சுருக்கிறப்போ எந்த விதமான அதிர்வுகளும், சுற்றி இருக்கிற எந்த விதமான அதிர்வுகளும் அந்த மைக்குக்கு வராது. மைக் சஸ்பெண்டட் இந்த ஏர் மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மைக்கை சென்டரில் வச்சுட்டு இந்த சுற்றி இருக்கிற இந்த 4 ஷாக் அப்சர்வர் ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் உங்களுடைய கேமரா மேலே நீங்கள் மவுண்டிங் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் மேலே மவுண்டிங் பண்ணணுமா அதுக்கு தனியாக ஒரு ரிக் வாங்கி அது மேலே இதை நீங்கள் மவுண்டிங் பண்ணிக்கலாம். 2 சப்போர்ட்டிங் ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மவுண்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த மைக். இந்த மைக் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு 35 கிராம் தான் இந்த மைக்கினுடைய வெயிட்டு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் தனியாக உங்களுக்கு பேட்ரி எதுவுமே தேவைப்படாது. டைரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே டிவைஸ். உங்களுக்கு வேறு எந்த விதமான பட்டன்ஸு கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மைக். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கினுடைய மெக்கானிசம் உங்களுக்கு இருக்குது. இது ஒரு கண்டென்சர் மைக் கூட. இதோடைய டைப் பார்த்தீங்க அப்படின்னா கார்டாய்டு அப்படிம்பாங்க. கார்டாய்டு அப்படின்னா கேமராக்கு நேராக வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நேராக இருந்த இந்த கேமராக்கு இந்த மைக்குக்கு நேராக யார் என்ன பேசுகிறாங்களோ அந்த ஆடியோ மட்டும்தான் வரும். சுற்றி இருக்கிற ஆடியோலாம் கட் ஆகும் அப்படிங்கிறக்காக இது கார்டாய்டு மைக் அப்படிம்பாங்க. ஸோ மைக்கில் பேசுகிறப்போ கேமரா உங்களுக்கு நேரில் இருந்து பேசுகிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm போட்டு இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பிளாஸ்டிக் பை இருக்குது. அந்த பைக்குள்ளே 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேபிள்லையுமே பார்த்தீங்கன்னா எந்த கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐக்கன் போட்டாங்க. ஸோ இந்த கேபிளில் எண்டில் கேமராவுடைய ஒரு ஐக்கன் இருக்குது. ஸோ இது கேமராவில் கனெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. இது ஒரு மொபைல் ஃபோனோட ஐக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணுறப்போ இந்த ஒயர் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா இது நீங்கள் ட்ராவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்காக ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மைக் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டக்குன்னு என்னுடைய ஆடியோவை இந்த மைக்கில் இருந்து நான் இந்த மைக்கை என்னுடைய கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ரோடு மைக்கினுடைய டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டையும் நம்ம கழட்டி வச்சாச்சு. இதை இன்ஃபேக்ட் நம்ம ஆஃப் பண்ணியே வச்சுருவோம் பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த Synco M1S மைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பிரச்சனை எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, எப்போவுமே நீங்கள் கேமராவுக்கு நேராக இருந்தால் பேசணும். ஸோ அந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் போனோம்னா கூட இதோடைய குவாலிட்டி லைட்டாக அங்கங்கே மாறும். அதே நேரத்தில் சைடில் இருந்து பேசுகிறவங்க, பின்னாடி இருந்து பேசுகிறவங்க, அவங்களுடைய ஆடியோவுடைய இன்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்டாய்டு மைக்கில் இது ஒரு பிரச்சனை. ஆனால் இது பிரச்சனைன்னு இல்லாமல் இது ஒரு அட்வான்டேஜாக பல பேருக்கு யூஸ் பண்ணலாம்.
vlog எடுக்கிறவங்க மொபைல் ஃபோன் பக்கத்துல இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கும் இந்த மைக்குக்கும் இருக்கு பார்த்து டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்கும். ஸோ ஒரு 6 அடி அந்த மாதிரி ஒரு 7 அடி அந்த மாதிரி தள்ளி இருந்தது அப்படின்னா இந்த மைக் யூஸ் பண்ண முடியாது. மைக் வந்து பக்கத்துல இருக்கணும். ஸோ மைக்கினுடைய குவாலிட்டி, மைக்கினுடைய இன்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் என்னுடைய ரெகுலரா பேசக்கூடிய ரோடு மைக்ல இருந்து இந்த மைக்கை நான் மாத்தி நான் பேசுறப்போ ஆடியோனுடைய குவாலிட்டி, ஆடியோனுடைய தரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆடியோக்கு வந்து நான் வீடியோ ப்ராசஸிங் பண்றப்போ எந்த விதமான சேஞ்சும் பண்ணாம டைரக்டா ராவா உங்களுக்கு இன்புட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ஸ்பீக்கரோ, உங்களுடைய மொபைல் போனோ, உங்களுடைய இயர்போன்லயோ நீங்க கேட்கிறப்போ இந்த மைக் எப்படி இருக்கு, நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்றதுக்கு ரோடு மைக்கை யூஸ் பண்ணாம இந்த சின்கோனுடைய M1S இனிமே நம்ம சேனல்ல யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா இது வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் இந்த ப்ராடக்ட்டுடைய பல விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் அங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவுல மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.